ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியாவில் ஒரு கிரைம் த்ரில்லர் படமா வந்திருக்கு. இந்த படத்தை ஆஹா ஓடிடில பிரீமியர் பண்ணிருக்காங்க. ஒரு எக்ஸ் இந்தியன் சிஎம்க்கு மெல்பர்ன்ல இருந்து ஒரு கால் வருது. அந்த போன் பண்ண மெல்பர்ன் நபர் கிட்ட எக்ஸ் சிஎம் பார்ட்டியுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற ஒரு சீக்ரெட் அவர்கிட்ட இருக்கிறதாவும், அந்த சீக்ரெட்டை தரணும்னா 100 கோடி எக்ஸ் சிஎம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். அந்த சீக்ரெட் என்னங்கறத கண்டுபிடிக்க இந்தியால இருந்து ஒரு டீம் ஆஸ்திரேலியாவுக்கு போறாங்க. பேரலா ஹீரோ அண்ட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பினான்சியல் இஷ்யூவோட இருக்காங்க. இவங்க இந்த ரேன்சம் சிச்சுவேஷன்ல மிக்ஸ்அப் ஆனதுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. டெக்னிக்கலி டீசென்டான ஒரு படமா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி மூலமா ஆஸ்திரேலியன் லொகேஷன்ஸை கேப்சர் பண்ண விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. பிளசண்டா படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு அமெச்சர் ஆக்டிங் தான் கொடுத்திருக்காங்க. ஹியூமர் போர்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ் தான் இருக்கு. குறிப்பா ஒரு டிடெக்டிவ் காமெடி சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரிஞ்ச் ப்ரோ மேக்ஸ். சௌரியத்துக்கு என்னென்ன சீன்லாம் தோணுதோ ஒரு கண்டினியூட்டி இல்லாம கனெக்டும் இல்லாம ஒரு ட்விஸ்ட் எதுவுமே இல்லாம பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி காம்ப்ளெக்ஸான ஒரு நரேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆடியன்ஸை இரிட்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தம்பி ஓடிடு அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துல பேசிங் ஆவரேஜா இருக்கும். படத்துல அடர்காண்ட் இல்ல இருந்தாலுமே அபியூசிவ் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு காலகட்டத்தில் ஆஸ்திரேலியாவில் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3 out of 10.